எப்படி ஒரு தரப்பு இதை அரசியல் ரீதியாக அரசியல் அனுகூலத்துக்காக அணுகுச்சோ அதே ரீதியில் அரசு இதை அரசியல் ரீதியாக அணுகியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 கிலோமீட்டருக்குள்ள திருப்பரங்குன்றம் மதுரைக்குள்ள தெரிஞ்ச பிரச்சனையை இந்தியா முழுக்க இருக்கிற பிரச்சனையாக மாற்றினதுக்கு காரணம் இதற்குள்ள நுழைந்த அரசியல். 2 அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இதை காம்ப்ளிகேட் ஆகி பெருசாக்கிட்டாங்க. நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாமே வெளியில வேற வேற விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றது அரசுக்கு தெரியுமா இல்லையா? கண்டிப்பா தெரியும்ல. இது ஒற்றுமையா இருக்கக்கூடிய 2 சமூகங்களுக்கு இடையில தேவையில்லாத பதட்டத்தை இந்த அரசியல் நடவடிக்கைகள் ஏற்படுத்தும்ன்றதும் அரசுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் கண்டிப்பா அந்த தர்கா மேல விளக்கத்தக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கா? இல்ல. அது யாருடைய எண்ணம்? அது ஒரு அரசு, நீங்க ஒரு விஷயத்துக்காக, ஒரு அரசியல் விஷயத்துக்காக ஒரு கட்சி வளரக்கூடாது, அதோட இனிஷியேட்டிவ் இங்க பெருசாயிடக்கூடாது, இல்ல இவங்களோட விஷயம் பெருசாயிடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சதுக்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் யாரை போய் பாக்குதுன்னா இஸ்லாமியர்களை பாதிக்குது. ஸோ இது ஒரு களமா தேவைப்படுது. ஒருத்தருக்கு இங்க தன்னுடைய காலை அழுத்தமாக ஊன்றதுக்கு ஒரு களம் தேவைப்படுது. நீங்கள் அந்த களத்தை ஒதுக்கி அவங்க கால் வைக்கிறதுக்கு உண்டான இடத்த நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க.